ஐயப்பன் மீது நடிகர் எம்.என். நம்பியாரின் பக்தி பற்றி ஓர் அலசல் கட்டுரை. சாதாரண மனிதர்களால் குருசாமியாக முடியாது. நம்பியார் சாமியின் வாக்கு. வில்லன் என்றாலே சட்டென நம் நினைவுக்கு வருபவர் நம்பியார். தமிழ் சினிமாவில் அவருடைய வில்லன் பாத்திரம் வேறு யாராலும் ஈடுசெய்ய முடியாதது. கட்டான உடல்வாகு, கர்ஜிக்கும் குரலில் அனல் பறக்கும் வசனங்கள். ஹீரோக்களுடன் போடும் சண்டைக் காட்சிகள். வில்லத்தனமான சிரிப்புடன் அவர் கைகளை பிசைந்தபடி தலையைச் சாய்த்து பேசும் பாடி லாங்குவேஜ். நினைத்த மாத்திரத்தில் நம் மனக்கண்ணில் தோன்றுபவை. சினிமாவில் அவர் காட்டிய முகம் வில்லன், கொடுமைக்காரன். பணத்துக்காக எதையும் செய்பவன், ஏழைகளையும் பெண்களையும் துன்புறுத்துபவன். அப்படிப்பட்டவர் நிஜ வாழ்க்கையிலும் மோசமான ஆளாகத்தானே இருப்பார். என்று ரசிகர்களை எண்ண வைத்தன அவர் ஏற்று நடித்த கதாபாத்திரங்கள். நம்பியார் அடிவாங்குகிறாரா? அதுபோன்ற காட்சிகளை பார்க்கும்போதெல்லாம் எம்.ஜி.ஆர். சிவாஜி ரசிகர்களுக்குள் உற்சாக ஊற்று கொப்பளிக்கும். ஏதோ ஒரு பழி உணர்வை தீர்த்து கொண்ட திருப்தி ஏற்படும். ஒரு காலத்தில் பெண்களாலும் ரசிகர்களாலும் திரையரங்குகளில் அதிகம் திட்டு வாங்கியவர் எம்.என். நம்பியாராகத்தான் இருக்க முடியும். தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு நம்பியார் என்ற பெயர் உருவாக்கிய பிம்பம் இதுதான். ஆனால் திரைப்படங்கள் உருவாக்கிய இந்த மாய பிம்பங்களுக்கு நேரெதிரான வாழ்க்கையை இறுதி வரை கடைப்பிடித்தவர் என்பது தான் பலரும் அறியாத அச்சு அசல் உண்மை. நம்பியாரின் ஆன்மீக முகம் பிரசித்தமானது. மிகச்சிறந்த ஐயப்ப பக்தர். அவரை அறிந்தவர்கள், நெருங்கியவர்கள் பக்தி கலந்த மரியாதையுடன் அவரை குருசாமி என்றோ நம்பியார்சாமி என்றோ தான் அழைப்பார்கள். அவரது 65 ஆண்டுகால ஆன்மீகப் பாதையில் அவருடன் பல பிரபலங்கள் பயணத்திருந்தாலும். அவரது உள்ளம் கவர்ந்த ஐயப்ப பக்தி பாடகர் குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர் வீரமணி ராஜு. இவர் பிரபல ஐயப்ப பக்திப்பாடல் புகழ் கே. வீரமணியின் அண்ணன் மகன். இவர் நம்பியாரின் மறைவுக்கு பின்னரும் அவரது குடும்பத்தினர் நம்பியார் நினைவாக நடத்தும் பிறந்தநாள் விழாவில் தவறாமல் பங்கேற்று பாடி வருபவர். அவர் நம்பியாருடன் சென்ற சபரிமலை யாத்திரை. குருசாமியாக நம்பியார் கூறிய ஆலோசனைகள். அவருடனான தனது அனுபவங்கள். அத்தனையையும் நம்பியாரின் நினைவுகளை கூர்கிறார். அவர் பகிர்ந்து கொண்ட நம்பியார்சாமி குறித்த நீங்காத நினைவுகள். சபரிமலையை பிரபலமாக்கியவர். சபரிமலையை முதலில் தமிழகத்தில் பிரபலமாக்கியவர் நவாப் ராஜமாணிக்கம் பிள்ளை தான். இவர்தான் சபரிமலை ஐயப்பனைப் பற்றி சொல்லி எம்.என். நம்பியார் சாமியையும் மாலை போட வைத்தவர். அவருக்கடுத்து ஒரு மாநிலத்தின் கோயிலாக இருந்த சபரிமலையை தமிழ்நாடு மட்டுமல்லாமல் நாடெங்கும் பிரபலப்படுத்திய புகழ் நம்பியார் சாமியைத்தான் சேரும். இதற்காக அவர் கையில் எடுத்துக்கொண்ட அஸ்திரம் வித்தியாசமானது. வெகுஜன மக்களின் கவனத்தை ஈர்க்கச் செய்பவர்கள் பிரபலங்களே. எனவே சபரிமலை ஐயப்பனின் மகிமையை உலகெங்கும் கொண்டு செல்வதை தன் ஆன்மீகப் பணியாக வகுத்து கொண்ட அவர் மாலை அணிவித்து சபரிமலைக்கு அழைத்துச் சென்ற பிரபலங்கள் ஏராளம். அமிதாப் பச்சன், சிவாஜி கணேசன், ரஜினிகாந்த், கன்னட நடிகர் ராஜ்குமார் போன்ற பிரபல நடிகர்கள் கன்னிசாமியாக மாலை அணிந்து மலைக்கு புறப்பட்டபோது அவர்களுக்கு நம்பியார்தான் குருசாமி. யார் குருசாமி? 60 ஆண்டுகளுக்கும் மேலாக சபரிமலைக்கு யாத்திரை மேற்கொண்டு ஐயப்பனை தரிசித்தவர். நீண்ட காலமாக குருசாமியாக பக்தர்களை ஐயப்பன் கோயிலுக்கு வழிநடத்திச் சென்றவர். இவரது நீண்ட ஐயப்பன் கோயில் பயணம் மகா குருசாமி என்ற பட்டத்தை பெற்றுத் தந்தது. ஆனால் அவரே தன்னை குருசாமி என்று ஒருபோதும் சொல்லிக்கொண்டது இல்லை. நான் உங்களை சபரிமலைக்கு அழைத்து செல்லவில்லை, உங்களுடன் நானும் பயணிக்கிறேன். அவ்வளவுதான் என்பார். அதேபோல குருசாமி யார் என்பதற்கு புதிய விளக்கமும் தந்தார். 18 முறை சபரிமலைக்குச் சென்றவர்களெல்லாம் குருசாமியல்ல, அவர்கள் அப்போதுதான் கன்னிசாமியாகிறார்கள். இதுபோல 18 முறை கன்னிசாமியாக இருந்தவர்தான் குருசாமி என்று கூறி அதிர வைப்பார். அதாவது 18x18 324 வருடங்கள் சபரிமலை சென்றவர்தான் குருசாமியாக முடியும். ஐயப்பன் ஒருவரே குருசாமி, சாதாரண மனிதர்களால் அது முடியாது என்பதையே அவரது பாணியில் உணர்த்தினார். ஐயப்பனுக்கு சீசனா? ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து 41 நாட்கள் விரதமிருந்து சபரிமலைக்குச் செல்லும் கார்த்திகை மாதத்தை ஐயப்பன் சீசன் என்போம். ஆனால் அவரோ ஐயப்பனுக்கு ஏதுடா சீசன்? இது என்ன ஊட்டியா, கொடைக்கானலா என்பார் அவர் பாணியில். அந்த 41 விரத நாட்கள் நம்மை தீய பழக்கவழக்கங்களிலிருந்து விடுவிக்க மேற்கொள்ளும் பயிற்சி. ஒருமுறை மாலை போட்டுவிட்டால் அதற்கு பிறகு வாழ்நாள் முழுக்க நாம் ஐயப்ப பக்தர்களே. எனவே அந்த விரதமுறை ஐயப்பனுக்காக நாம் செய்யும் தியாகம் அல்ல. அதனால் அவனுக்கு ஒரு பயனும் இல்லை.
அது உன்னை நல்வழிப்படுத்தி உனக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பதற்காகத்தான் என்பதை உணர்ந்து. மனசாட்சிக்கு உட்பட்டு அதனை நேர்மையாக கடைபிடி என்பார். மாதா பிதா குரு. சபரிமலைக்குச் செல்லும் ஒவ்வொரு பக்தரும் தன் தாயின் கையால்தான் மாலை போட்டுக்கொள்ள வேண்டும். பெற்றோரின் விருப்பமில்லாமல் மாலை போடக்கூடாது. முதலில் யார் உனக்கு குருசாமியாக இருக்கிறாரோ இறுதி வரை அவருடன்தான் நீ யாத்திரை செல்ல வேண்டும். அதேபோல முதல்முறை உபயோகித்த மாலையைத்தான் இறுதி வரை பயன்படுத்த வேண்டும் என்பார். புனித யாத்திரையில் கண்டிப்பு. எந்த இடத்தில் மாலையை போட்டுக்கொண்டாயோ அந்த இடத்திலேயே திரும்ப வந்து கழற்றினால்தான் உனது புனித யாத்திரை நிறைவு பெறும். பம்பையில் கழற்றினாலும் வழியில் கழற்றினாலும் விரதப் பயணம் நிறைவுறாது என்பார். அதை அவருமே கடைப்பிடித்தார். அவருடன் வரும் சிவாஜி போன்ற மாபெரும் பிரபலங்களை கூட இடையிலேயே மாலையை கழற்றிவிட்டு சினிமா ஷூட்டிங்குக்கு செல்ல அவர் அனுமதித்தது இல்லை. இப்படி அனைவரிடமும் அன்புடன் கூடிய கண்டிப்போடு நடந்து கொள்வார் நம்பியார் சாமி. எம்ஜிஆரின் மரியாதை. நம்பியார் இருமுடி கட்டி ஐயப்பன் கோயிலுக்கு செல்லும்போது அவரது மனைவி ருக்மணி தான் தேங்காயில் நெய் ஊற்றி பயணத்தை தொடங்கி வைப்பார். அதேபோல எம்ஜிஆர் உயிரோடு வாழ்ந்த காலம் வரை அவர் அனுப்பி வைக்கும் மாலை தான் முதல் மாலையாக நம்பியாருக்கு அணிவிக்கப்பட்டு மரியாதை செய்யப்பட்டு வந்தது. ஊருக்கு உபதேசம். ஊருக்குத்தான் உபதேசம் என்றில்லாமல் அவர் போதித்த விஷயங்களுக்கு அவரே முன்னுதாரணமாக அவற்றை தனது வாழ்க்கையிலும் கடைப்பிடித்தவர். விரத காலங்களில் மட்டுமல்லாமல் தன் வாழ்நாள் இறுதி வரை குடிப்பழக்கம் புகைப்பழக்கம் என எந்த கெட்ட பழக்கங்களும் இல்லாத மாமனிதர் அவர். கருப்பு வெள்ளை சினிமா காலத்தில் நம்பியாரோடு நடிக்காத நடிகர்கள் இல்லை. ஆனால் அதற்கான எந்த தலைக்கணமும் அவரிடம் இருந்ததில்லை. திரையில் வில்லனாகத் தோன்றினாலும் நிஜத்தில் எந்த கெட்ட பழக்க வழக்கங்களும் இல்லாத கதாநாயகனாகத்தான் வாழ்ந்தார். இவரிடம் நடிகர்கள் மட்டுமல்ல அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டியவை நிறையவே உள்ளன. 2008ஆம் ஆண்டு நவம்பர் 19ஆம் தேதி உடல்நலம் பாதிக்கப்பட்டு இறந்தார் நம்பியார் சாமி. ஐயப்பனுக்கு விரதம் மேற்கொள்ளும் இந்த கார்த்திகை மாதத்தில் அவர் மரணம் அடைந்ததால் ஐயப்பனின் திருவடிகளை அவர் அடைந்ததாகவே ஐயப்ப பக்தர்களாகிய நாங்கள் நம்புகிறோம்.